அம்மா அப்பா தங்கச்சி நான் பொறுமையான ஒரு அன்பான குடும்பமா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். படிச்சு முடிச்சு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ண கம்பெனில இருக்க டீம் லீடர் மேல எனக்கு காதல் ஏற்பட்டுச்சு. என்னோட காதலை வீட்டுல சொன்ன உடனே அவரை வர சொல்லி பேசினாங்க. அவரு ரொம்ப கைண்டா பேசுவாரு. அவர் பேசுறதுல எல்லாருமே மயங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே மயக்கக்கூடிய ஒரு பேச்சு அவர்கிட்ட இருக்கு. என்ன நம்பி உங்க பொண்ணை கொடுங்க, நான் காலம் முழுக்க நல்லபடியா வச்சு பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உன் அம்மா அப்பாவை எல்லாம் கூட்டிட்டு வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு அப்பாவும் சொன்னாரு. அவங்க அம்மாவும் பேசினாங்க. நல்லா பேசிட்டு பொண்ணெல்லாம் பார்க்க வரேன்னு சொல்லி சொன்னாங்க. வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி உங்க பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்கன்னு கேட்டாங்க. நாங்க இவ்வளவுதான் போட முடியும்னு ஒரு லிமிட்ட சொன்னோம். உடனே நீங்க வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. எங்க அம்மாவை எதிர்த்து என்னால எதுவுமே பேச முடியாது. எப்படியாச்சும் எங்க அம்மா கேட்கிற நகை எல்லாம் போட்டுருங்க, நான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்டயே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர நான் எவ்வளவு பேசியும் உங்க அம்மாவை அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. திரும்பவும் அப்பா என்கிட்ட கேட்டாரு, உனக்கு அந்த பையன் தான் வேணுமான்னு நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் யோசிச்சு பார்த்துட்டு உங்க அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா கொஞ்சம் கூட அவரு அதுக்கு தயாராவே இல்ல. அதுக்கு மாறா அவரு என்னையே தான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்புறமா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். இப்பவே அம்மா பேச்சுக்கு மறுவார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமும் இது எதுவுமே மாற போறது இல்ல, என்னோட வாழ்க்கை நரகமா தான் போகும் அப்படின்னு முடிவெடுத்து நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த விஷயத்துல இருந்து எல்லாம் மூவ் ஆன் ஆகி வந்த 2 வருஷம் கழிஞ்சு என்ன புரிஞ்சுட்டு ஒருத்தர் என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கல்யாணம் முடிச்ச கையோட என்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அப்பாட்டியே கொடுத்துட்டாரு. என்ன மட்டும் கூட்டிட்டு போய் இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகல அப்படின்னா நல்லா யோசிச்சு முடிவெடுத்து அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி வெளியில வந்துடணும். வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது. நம்மளை பத்தி மத்தவங்களை பத்தி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நல்லா யோசிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நரகமா போயிடும். எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை நிச்சயத்துக்கு அப்புறம் முடிவெடுக்க முடியாது, பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி மத்தவங்களுக்காகவும் தன்னுடைய பெத்தவங்களுக்காகவும் மானம் போயிரும் மரியாதை போயிரும் யோசிச்சு எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு நரகமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ நமக்கு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி வெளியில வந்து அடுத்து நம்மள புரிஞ்சுட்டு ஒருத்தவங்க வர்ற வரைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறது தான் நான் என்னோட லைஃப் ஸ்டோரியா எடுத்துட்டு இங்க ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சரியில்லைனாலும் சூஸ் பண்ற நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆவது பார்த்து பல தடவை யோசிச்சு சூஸ் பண்ணணும். நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.